அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, விநாயகர் சதுர்த்தி வினைகளை எல்லாம் தீர்க்கும் விநாயகப் பெருமான், பிள்ளையார் என்று அழைக்கப்படும் அற்புதமான குழந்தை தெய்வம். விநாயகப் பெருமானினுடைய ஆலயத்திற்கு விநாயகர் சதுர்த்தி அன்று என்ன வாங்கி கொடுக்கலாம், அப்படி வாங்கி கொடுத்தா என்ன பொருளுக்கு என்ன பலன், இதைத்தான் இந்த ஆடியோவில் உங்கள் புரிதலுக்காக பதிவிடுகின்றேன். விநாயகர் சதுர்த்தி நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்றும் இதை நீங்கள் செய்யும் பொழுது முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானின் அருளால் நல்லதே நடக்கும். என்ன பொருள் என்ன பலன் என்று பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. 2024 வருடத்தின் நவராத்திரி வரப்போகுது. 3/10/2024. இந்த ஆண்டு நவராத்திரியை முன்னிட்டு நமது அறக்கட்டளையின் சார்பாக 9 நாட்களும் உங்கள் வீட்டில் திருவிளக்கு பூஜை நீங்களே மிக எளிமையாக செய்வது எப்படி என்பதை ஒரு தனி வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தரப்போகின்றேன். இந்த குழு பற்றிய விளக்கம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சேவை கட்டணம் உண்டு. இந்த ஆண்டு நவராத்திரிக்கு நவவிளக்கு பூஜை செய்ய தயாராகி கொள்ளுங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா மன தூய்மை ஏற்படும், தெளிவான சிந்தனை உருவாகும். பன்னீர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மன அமைதி கிடைக்கும், மன அழுத்தம் நீங்கும், குழப்பம் நீங்கும். பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நோய் நொடிகள் தீரும், தீர்க்க ஆயுள் ஏற்படும், குழந்தைகள் நலன் அதிகரிக்கும். பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், மகிழ்ச்சி உண்டாகும். மஞ்சள் தூள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கிரக தோஷங்கள் மட்டுமில்லாமல் கண்திருஷ்டி தோஷங்களும் விலகி போடும். தயிர் வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இளநீர் வாங்கி கொடுத்தீங்கன்னா கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்களுக்கு கடன் தொல்லை நீங்கும். கரும்புச்சாறு வாங்கி கொடுத்தீங்கன்னா தீராத ரணங்கள், தீராத வியாதிகள் விரைவில் தீரும். அரிசி மாவு வாங்கி கொடுத்தீங்கன்னா, அரிசி மாவு பொடி வாங்கி கொடுத்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். சந்தனம் வாங்கி கொடுத்தீங்கன்னா வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கிரக தோஷங்கள், ஜாதக தோஷங்கள் நீங்கும். விநாயகர் கோவிலுக்கு சுவாமிக்கு அலங்காரத்திற்கு மலர்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா திருமண தடை நீங்கும், காரிய தடை நீங்கும். விநாயகர் கோவிலுக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். விநாயகர் கோவிலுக்கு தேங்காய் வாங்கி கொடுத்தீங்கன்னா சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு சொந்த வீடு அமையும். நெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கடன் மற்றும் வேறு எந்த விதமான கடன் இருந்தாலும் சரி, தங்க நகை கடனிலிருந்து எல்லா கடனும் நீங்கும். வெற்றிலை பாக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா எதிரி தொல்லை நீங்கும். விளக்கு திரி வாங்கி கொடுத்தீங்கன்னா வம்பு வழக்குகளில் வெற்றி, அதாவது கோர்ட்டு கேஸ், இந்த துன்பத்தில் இருக்கிறவங்க திரி வாங்கி விநாயகர் கோவிலுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வம்பு வழக்குகள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக குங்குமம் விநாயகர் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தா உங்கள் கூடவே இருந்து குளிப்பறிக்கும் துரோகிகள் உங்களை விட்டு வெளியே அகன்று விடுவார்கள். விபூதி வாங்கி கொடுத்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்கும். கற்பூரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா யோகம், ராஜ யோகம் ஏற்படும். வஸ்திரம் விநாயகர் பெருமானுக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள், வினைகள் அத்துணையும் நீங்கி சகல சௌபாக்கியத்தோடு நீங்கள் ஆனந்தமாய் வாழ்வீர்கள். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். விநாயகப் பெருமான் ஆலயத்திற்கு சதுர்த்தி திதியில் இதை வாங்கி தாருங்கள். எந்த நேரத்தில் வேணால் வாங்கி தரலாம், அளவு எந்த அளவு வேணால் வாங்கி தரலாம். உங்களுடைய சூழல் மற்றும் உங்களது வசதி. விநாயகர் கோவிலுக்கு வாங்கி தந்து விநாயகப் பெருமானின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். அன்பான ஆன்மீக சொந்தங்களை, நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் 200 பேருக்கு காலை உணவு வழங்கும் அற்புதமான சேவையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இந்த புனிதமான சேவைக்கு மனமிருந்தால் உதவுங்கள். டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் இருக்குது. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர், வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது.
மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.